Hi friends, welcome to our channel Listen, Learn, Excel. Last class நம்ம sum to product and product to sum identities na என்னன்னு பார்த்தோம். அதில் இருக்கிற 8 important identities பார்த்தோம். இன்னைக்கு அது ரிலேட்டடான questions பார்க்கலாம். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். ஓகே, இது உங்களோட எக்ஸாம்பிள் கொஸ்டின். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலான்னு சொல்லிக்கலாம். யூ கேன் சே திஸ் அஸ் அன் ஃபார்முலா. சி ஜேடபிள்யூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஜேடபிள்யூ. ஜேடபிள்யூன்னு மட்டும் இல்லை, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் எஸ்எஸ்சிலாம் எழுதுகிறாங்க இல்லைங்களா, அதில் ட்ரிக்னாமெட்ரி வரும், அதுலேயும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த சீரீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. sin 60 degree minus a sin a into sin 60 degree plus a is equal to 1/4 sin 3a. ஓகேங்களா, 1/4 sin 3a. இந்த மாடலில் கொஸ்டின்ஸ் வந்துன்னா டேரெக்டாக இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, இதுலேருந்து இந்த ஃபார்முலா எப்படி டிரைவ் ஆச்சுன்றதா இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, ஸோ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். தட் இஸ் sin 60 degree minus a into sin a sin 60 degree plus a. இதான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே ப்ராடக்ட்ஸாக இருக்குது. இது எல்லாமே ப்ராடக்ட்ஸாக இருக்குது. நான் இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணனா ஈஸியாக வரும். தட் இஸ் sin 60 degree மைனஸ் ஏவையும் sin 60 degree ப்ளஸ் ஏவையும் ஒன்றா எடுத்துக்கிறேன் இன்ட்டு sin e. இப்போ பாருங்கள், இது ப்ராடக்ட்ஸ். டூ ஃபங்க்ஷன்ஸ், trigonometric functions are in product. ஸோ நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம்? ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிட்டி அப்ளை பண்ணலாமா? ஸோ என்ன ஃபார்முலா இங்கே பாருங்கள், sin a sin b. sin a sin b is equal to half into cos a minus b minus cos a plus b. கரெக்டுங்களா? இப்போ இதை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அந்த ஹோல் 60 மைனஸ் ஏ தான் ஏ, இந்த ஹோல் 60 மைனஸ் ஏ 60 ப்ளஸ் ஏ தான் பி. sin a sin b. இப்போ இந்த ஃபார்மில் மாற்ற போகிறோம். எப்படி மாற்ற போகிறோம்? half into cos a மைனஸ் b. ஸோ என்ன வரும் பாருங்கள், 60 டிகிரி மைனஸ் ஏ மைனஸ் 60 மைனஸ் ஏ. ஏன்னா மைனஸ் உள்ளே போகும்போது மைனஸ் 60 மைனஸ் ஏன்னு ஆகிடும். மைனஸ் காஸ் a ப்ளஸ் பி. a ப்ளஸ் பி என்ன ஆகும்? 60 degree minus a plus 60 degree plus a into sin a. ஓகேவா? சரி, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். என்ன வரும்? half into cos of 60 minus 60 cancel, cos of minus 2a வரும். cos of minus theta என்ன? cos theta. அப்போ cos 2a டேரெக்டாக எழுதிக்கலாமா? மைனஸ் cos of a cancel ஆகிடும். 60 60 120 degree into sin a. ஓகேவா? இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். cos 2a into sin a மைனஸ் cos 120 எப்படி எழுதலாம்? 90 + 13 எழுதலாமா? ஸோ cos 90 + 13 என்ன ஆகும்? cos 90 + theta செகண்ட் குவாட்ரண்ட். cos வந்து நெகட்டிவ், ஸோ நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிடும். 90 டிகிரின்னு இருக்குது, ஸோ காஸ் என்னவா மாறும்? சைனாக மாறும். ஸோ sin 30 degree இன்ட்டு sin a வருமா? அகெயின் இங்கே என்ன பாருங்கள், cos 2a sin a அதே மாதிரி இருக்குது. என்ன மாதிரி இருக்குது? cos a cos b ப்ராடக்ட் ஐடென்டிட்டிஸ் இருக்குது. இதை திரும்பி அகெயின் சம்மாக மாற்றணும். cos a sin b. cos a sin bக்கு என்ன ஃபார்முலா? 1/2 sin a plus b. So 2a plus a 3a minus sin
a minus b. கரெக்டுங்களா? cos a sin b is equal to 1 by 2 sin a plus b minus sin a minus b plus sin 30 என்ன? sin 30 1 by 2 sin a. ஓகேவா? இப்போ இது என்ன மாறும் பாருங்க. 1 by 2 இது 1 by 2 sin 3a minus 1 by 2 sin a plus 1 by 2 sin a. So 1 by 2 sin a 1 by 2 sin a cancel ஆயிடுச்சு. இது என்ன ஆகும்? 1 by 4 sin 3a which is equal to your right hand side. புரிஞ்சுதுங்களா? 1 by 4 sin 3a. See, இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் பார்க்கலாம். கொஷின்ஸில் எப்படி இதை அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதே மாதிரி தான் cos of 60 minus a into cos a cos 60 plus a is equal to 1 by 4 cos 3a. நான் அதை மட்டும் எழுதிடுறேன் ரிலேஷன். இதே மாதிரி தான் அதையும் சால்வ் பண்ணிக்கலாம். cos of 60 minus a into cos a into cos 60 plus a is equal to 1 by 4 cos 3a. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி tan of 60 minus a into tan a into tan 60 plus a which is equal to tan 3a. இதில் 1 by 4 கிடையாது. tan 3a. See, இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ரிலேட்டடாக ஒரு கொஷின் பார்க்கலாம். cos 10 30 50 70 இந்த மாதிரி சீரீஸாக கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கண்டிஷனில் வருதான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள். இப்போ நான் சப்போஸ் cos 10 cos ஏன்னு எடுத்துக்கிட்டேன்னா 60 minus 10 50 60 plus 10 70 இந்த கண்டிஷனில் வருதா? 10 50 70 வருதா பாருங்கள். cos 50 degree cos 10 degree cos 70 degree. இங்கே பாருங்கள். cos a cos 60 இது பாரு cos a cos 60 minus a cos 60 plus a. இங்கே ஏன்றது என்ன? 10 வந்துருச்சா? இந்த மெத்தடில் இருக்கா? ரிமைனிங் என்ன இருக்குது? cos 30. இதை அப்படியே வச்சுக்கலாம். cos 30. இப்போ இது மூணுத்துக்கும் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் என்ன வரும்? 1 by 4 cos 3 ஏன்றது என்ன? 10. ஸோ 3 into 10 into cos 30 degree. அப்போ 1 by 4 cos 30 into cos 30 degree. cos 30 ஓட வேல்யூ என்ன? √3 by 2. ஸோ 1 by 4 into √3 by 2 into √3 by 2. So √3 into √3 3 4 4s are 16 which is equal to right hand side. புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த மூணு ஃபார்முலாஸ்மே யூஸ் பண்ணுவோம். நிறைய இடத்துல இதை யூஸ் பண்ணுவோம். நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் இது வரும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் போகலாமா? உங்களோட எக்ஸசைஸ் கொஷின். show that sin 12 degree sin 48 degree sin 54 degree is equal to 1 by 8. ஓகேங்களா? சரி, இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு ப்ராடக்டில் இருக்குது. ஸோ ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஓகேங்களா? சரி, இப்போ இங்கே என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பாருங்கள் 60 வரும். இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 36 வரும். வருமா? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்? sin 54 degree sin 12 degree sin 48 degreeன்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? sin 12 degree and 48 degree இதுக்கு மட்டும் ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். sin a sin b sin bக்கு என்ன ஃபார்முலா பாருங்கள்? half into cos a minus b minus cos a plus b. cos a minus b இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 12 minus 48 a minus b minus cos
a plus b. இதான ஃபார்முலா. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன், sin 54 நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள், cos 90 minus 36 எழுதலாமா. 90 minus theta first quadrant, ஸோ 90ன்றதால cos சைனாக மாறும், sin 36 sin 90 minus 36 வந்து sin 54. ஓகேங்களா. சரி, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். இன்ட்டு 1/2 cos of 12 minus 48 என்ன, cos 36, that is cos of minus 36 minus cos 60 degree. ஓகேவா. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுனா 1/2 sin 90 minus theta என்ன, sin 90 minus theta cos theta, so cos 36 degree 1/2 இது cos 36 degree. இது என்ன ஆகும் பாருங்கள், சாரி இந்த 1/2 இங்கே வராது, cos 36 degree into 1/2 cos of minus theta cos theta, so cos 36 degree minus 1/2 cos 60 degree. கரெக்டாக 1/2 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நான் இங்கே பாருங்கள், இங்கே cos 36 degree, இங்கே cos 36 degree. cos 36 degreeனா என்ன, அதுக்கு ஃபார்முலா இருக்குது. cos 36 degree is √5 plus 1/4. see cos 18 degree கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம், அதனால தான் அதை நான் போடல. sin 80 cos 18ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 18 மல்டிப்பிளில் வர எல்லாமே அதை வச்சு நம்ம போட்டுக்கலாம். √5 plus 1/4ன்றது தான் cos 36 degree. அதை இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். √5 plus 1/4 into 1/2 into √5 plus 1/4 minus 1/2 cos 60 1/2. √5 plus 1 the whole square divided by 4 4s are 16, 16 2s are 32 minus √5 plus 1/4. இங்கே பாருங்கள் 1 ins are 1, 2 2s are 4. ஓகேங்களா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் பாருங்கள், √5 plus 1 the whole square minus √5 plus 1 divided by 16. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா டிவிஷனில் 16 இருக்குது, இங்கே 32 இருக்குது. ஸோ 32 டைம்ஸ் வரும். ஸோ இது என்ன ஆகும், 1 times, ஸோ √5 plus 1 the whole square minus 2 times of 4 4s are 16, 16 2s are 32 வருமா. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 5 plus 1 plus 2 √5 minus 2 √5 minus 2 divided by 32. So 2 √5 2 √5 cancel. 6 minus 2 4. So 4/32 1/8. கரெக்டா. ரொம்ப சிம்பிள். இது எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறோன்றதை பார்த்துட்டா மீதி எல்லாமே சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், எக்ஸசைஸ் 4th கொஷின். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஷோ தட் cos π/15 cos 2π/15 cos 7π/15 is equal 1/1028. சரி, ஃபஸ்ட்டு வாட் இஸ் cos π/15? cos 180/15 என்ன வரும் பாருங்கள், 15 1s are 15, 60 30, 15 2s are 30. ஸோ cos 12 degree. ஸோ மற்றது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் π/15 தான். ஸோ அப்போ 2 12s are 3 12s are 4 12s are 5 12s are 6 12s are வருமா. ஸோ இந்த சீரீஸ் என்னவா மாறும் பாருங்கள், cos 12 degree cos 24 degree cos 36 degree cos 48 degree cos 60 degree cos 72 degree cos 84 degree. 1 π/5 π/15 2 π/15, that is 1 into 12 2 into 12 3 into 12 4 5 6 7 π/15 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. சரி, இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சீரியஸாக கொடுத்தாங்கன்னா அந்த 3 ஐடென்டிட்டி யூஸ் பண்ண, தட் இஸ் 3 ஃபார்முலா யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். cos of 60 minus a cos a cos 60 plus a. இங்கே பாருங்கள், நான் 12 எடுத்துக்கிறேன். சப்போஸ் cos 12 வந்துட்டு cos aன்னு எடுத்துக்கிட்டேன்னா cos 60 minus a என்ன வேணும், cos 60 minus a 12 minus
sorry 60 minus 12 என்ன ஆகும் 60 minus 12 it is 48 48 இருக்கா இருக்கு so cos 48 60 plus 12 என்ன cos 72 72 இருக்கு ஸோ இந்த ஃபார்மில் வந்துருச்சு எது வந்துருச்சு 12 வந்துருச்சு 48 வந்துருச்சு 72 வந்துருச்சு ரிமைனிங் 1 2 3 4 இருக்குது ஓகேவா இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன இருக்குது cos 24 நான் cos 24 ட்ரை பண்ணுறேன் cos ஏ தான் வந்து cos 24 ஸோ cos 24 60 minus cos 60 minus 24 என்ன 60 minus 24 என்ன 36 cos 36 இருக்கா இருக்குது 60 plus 24 என்ன cos 84 cos 84 இருக்கா இருக்கு 84 இருக்கு 24 36 ரிமைனிங் என்ன இருக்கு cos 60 ஸோ அதை மட்டும் தனியாக cos 60 எழுதிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து அந்த ஃபார்மில் இருக்குது எந்த ஃபார்ம் cos A cos 60 plus A இது cos 60 minus A அதே மாதிரி cos A cos 60 plus A cos 60 minus A இருக்கா இதுக்கு ஃபார்முலா என்ன 1 by 4 cos 3A so 1 by 4 cos 3 times 12 into 1 by 4 cos 3A இங்கே 3 times A என்றது என்ன 24 degree into cos 60 degree ஓகேவா ஸோ இப்போ என்ன வரும் இங்கே பாருங்கள் 1 by 4 1 by 4 ஸோ 1 by 16 cos 3 12s are 36 into cos 72 degree into cos 60 degree இப்போ பாருங்கள் 1 by 4 cos 36 ஃபார்முலா என்ன இப்போ தான் பார்த்தோம் √5 plus 1 by 4 cos 72 எப்படி எழுதலாம் பாருங்கள் cos 90 minus 18 எழுதலாமா cos 90 minus 18 cos 60 என்ன 1 by 2 ஸோ இங்கே ஒரு 1 by 2 1 by 4 1 by 8 into √5 plus 1 by 4 into cos 90 minus theta is equal to sin 18 degree நான் ஆல்ரெடி சொன்ன sin 80 டிகிரிக்கு ஃபார்முலா இருக்குது that is √5 minus 1 by 4 cos 36 √5 plus 1 by 4 sin 18 degree √5 minus 1 by 4 so √5 minus 1 by 4 இதை simplify பண்ணுங்க கீழே என்ன வரும் பாருங்க 4 4s are 16 into 8 it is 128 into the ரெண்டையும் multiply பண்ணா a plus b a minus b a square minus b square so 5 இது என்ன வரும் 8 into 16 வருமா 1 by 8 into 60 yeah 4 4s are 16 a square 5 minus 1 5 minus 1 என்ன 4 இங்கே பாருங்க இங்கே 1 by 4 இங்கே ஒரு 1 by 4 இருக்குது ஸோ இது வந்து 1 by 16 ஆகிடும் 1 by 16 1 by 16 1 by 16 2s are 32 ஸோ இங்கே என்ன வரும் 32 into 4 4s are 16 ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம் இங்கே என்ன வருது 5 minus 1 4 4 divided by 32 into 16 4 4s are 16 1 divided by 128 which is equal to right hand side பார்க்க ரொம்ப டிஃபிகல்ட்டாக தெரியும் பட் எவ்வளோ சிம்பிளான சம் பாருங்கள் இது எப்படி இது நான் உங்களுக்கு போடுறதுக்காக இந்த ஸ்டெப்பெல்லாம் போட்டிருக்கேன் ஒன்ஸ் நீங்கள் பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் இந்த ஸ்டெப்புக்கு வந்துடலாம் புரிஞ்சுதுங்களா நெக்ஸ்ட் கொஷின் prove that cos 30 minus a cos 30 plus a plus cos 45 degree minus a cos 45 degree plus a which is equal to cos 2a plus 1 by 4 ஓகேங்களா ஸோ அகெயின் வந்து ஈஸி தான் ரொம்ப சிம்பிள் ப்ராடக்ட் டு இருக்குது ப்ராடக்ட் டு சம் அப்ளை பண்ணி நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ cos a cos b ஃபார்முலா என்ன half cos a plus b plus cos a minus b ஓகேங்களா அதை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம் ஸோ half into cos இது என்ன a இது என்ன b ஸோ a plus b
plus cos a minus b. ஓகேவா? அதே மாதிரி இதுக்கும் அப்ளை பண்ணிடலாம். இது a, இது b. half cos 45 minus a plus 45 plus a plus cos 45 minus a minus 45 minus a. ஓகே, சிம்பிளிஃபை பண்ணலாமா? என்ன வரும் பாருங்க, half into cos a cancel cos 60 degree plus cos 30 cancel cos of minus 2a is cos 2a. cos of minus theta is cos theta. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள் a கேன்சல் ஆகிட்டு cos 90 degree plus இங்கே 45 cos of minus 2a வந்து cos 2a. இப்போ இது ரெண்டுத்துலேருந்து நான் 1/2 காமனாக எடுத்துடுறேன். ஸோ என்ன வரும், cos 60 degree plus cos 2a plus cos 90 degree plus cos 2a வருமா? சரி, இப்போ என்ன வரும் பாருங்கள், cos 60 is 1/2 plus 2 cos 2a cos 2a plus cos 2a 2 cos 2a cos 90 என்ன 0 cos 90 என்ன 0. ஸோ இதை பாருங்கள் மல்டிப்ளை பண்ணால் 1/4 plus cos 2a which is equal to right hand side. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். புரியுதுங்களா எப்படி போடுறோன்னு சொல்லிட்டு? நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். ஷோ தட் cot a plus 15 minus tan a minus 15 is equal to 4 cos 2a by 1 plus 2 sin 2a. இதே மாடல் தான், சேம் மெத்தட் தான். பாருங்கள், இப்போ cot a plus 15 நான் எப்படி எழுதலாம், cos a plus 15 by sin a plus 15 எழுதலாமா? tan எப்படி எழுதலாம், sin a minus 15 divided by cos a minus 15. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். டினாமினேட்டர் வந்து சேமாக இல்லை. ஸோ எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், sin a plus 15 degree into cos a minus 15 degree. இங்கே என்ன வரும் பாருங்கள், cos a plus 15 degree cos a minus 15 degree minus sin a minus 15 degree into sin a plus 15 degree. Again இதே ஃபார்முலா cos a cos b. பாருங்கள், cos a cos b sin a sin b ன்னு இருக்குது. ஸோ ஃபார்முலா என்ன, half into cos a plus b plus cos a minus b. இது முடிஞ்சிச்சு. மைனஸ் சைனுக்கு அப்ளை பண்ணணும், half into sin a sin b க்கு என்ன, cos a minus b. ஸோ cos a minus b minus cos a plus b. So a minus 15 plus a plus 15 degree whole divided by கீழே இருக்கிறதுக்கும் அப்ளை பண்ணுங்கள், sin a cos b. sin a cos b னா half into sin a plus b plus sin a minus b. So half into sin a plus b plus sin a minus b. ஓகே, இப்போ இதை ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணுங்கள். half into cos 15 15 a cancel a cancel 15 15 cancel. இங்கே என்ன வரும், cos 2a plus cos 30 degree. நான் என்ன பண்ணுறேன், ரெண்டுத்துலேருந்து 1/2 காமனாக எடுத்துட்டேன். ஸோ இங்கே என்ன வரும், மைனஸ் cos minus 30, ஸோ ப்ளஸ் 30 degree minus minus இங்கே என்ன ஆகிடும், ப்ளஸ் cos 2a. ஸோ cos 30 கேன்சல் ஆயிடுச்சு. ஒன்லி யூ will get 2a 2aன்னு கிடைக்குது. இங்கே என்ன வரும் பாருங்கள், 1/2
sin 15 cancel, a cancel, sin 2a plus sin 30 degree. கரெக்டா? 1/2 கேன்சல் ஆயிடுச்சு. மேலே என்ன வரும்? 2 cos 2a divided by sin 30 என்ன 1/2 plus sin 2a வரும். இப்போ இது டினாமினேட்டர் எல்சிஎம் எடுத்தனா 2 வரும். 2 மேலே போச்சுன்னா 4 cos 2a divided by 1 plus 2 sin 2a வரும். கரெக்டா? கரெக்டு. RHS புரியுதுங்களா எப்படி நம்ம போடுறோன்னு சொல்லிட்டு? ரொம்ப சிம்பிள் கொஷின்ஸ். உங்களுக்கு அந்த ஐடென்டிட்டிஸ் எல்லாமே தெரிஞ்சதுன்னா எல்லா கொஷின்ஸையுமே வந்து அந்த ஐடென்டிட்டி அப்ளை பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சம் டு ப்ராடக்ட் அண்ட் ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிட்டிஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லெக்சர் பிடிச்சிருக்கும், ஆஸ் வெல் அஸ் புரிஞ்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நாலேஜ் இஸ் டு பி ஷேர்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் சம்திங் லைக் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ்லேயே கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் உங்களை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அன்டில் தென் தேங்க்யூ.